கொடுக்கப்பட்ட காஞ்சானம். செத்துப்படி முண்டை எத்தனை தடவை வளைச்சு சொல்லுவாங்க. இந்த ரத்னம் ஐயா கொடுக்கப்பட்ட காஞ்சானம் ஒரு காஞ்சானம் கொடுத்து மறுகாஞ்சானம் மலை போல் வளர்ந்து அவள் குடும்பம் சீரோடு சிறப்போடு வாழ வேண்டும் என்று எல்லாவளை இறைவனை வேண்டிக் கொள்கிற சபா வந்தனம். என்னை பெற்றெடுத்து என் தாய் தந்தை. தாய் தந்தை யாரு? அம்மா சுந்தரராஜ மன்னனுக்கும் சுந்தரவல்லி அம்மையாருக்கும் நான் மகளாக பிறந்து. ஆமாம்மா. நீ ஒண்டி ஒருவளாக பிறந்தியா? நாங்களோ அக்கா தங்கைகளும் 27 பெண்கள். சாமி அந்த ஊடு ஒரு புட்டா அப்படித்தான். ஒரு பவுனுக்கு 1,20,000 விற்குது. 27 பேருக்கு 27 பவுன் போட்டா உங்க ஒப்பங்க அம்மா கல்லூரிக்கு தான் போகணும். அது பாரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. 27 பொட்டை பிள்ளை வெறும் பொட்டைங்களா? என்ன அப்படி பொட்டை கண்ணுங்களே? ஆமாண்டா. ஆமா இல்ல அப்படி 27 பெண்கள் பிறந்திருப்பினும் எங்களுக்கு திருமணம் முடிந்தது. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. தொங்குது இல்ல ஆகாயத்தில் ரதத்தை செலுத்தக்கூடிய கல்யாணம் ஆகி போச்சுன்னு என்ன மேல கை போடுற? ஏண்டி நானா உனக்கெல்லாம் அந்த லைசன்ஸ் ஆகியாச்சு. ஆண்டியா சத்தம் கீழே கிடக்குறதா? எனக்கு பைத்தியம் இல்ல. யாரும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. என் கணவர் யாரு? பூம்பரிச்சாரு. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்பார்கள். கட்டிய கணவரே கண்கண்ட தெய்வமாம். அப்படி என் தெய்வமாக வழங்கப்பட்ட என் மன்னவர் தான் ஆகாய கந்தர்வர். கந்தர்வ மன்னன். அப்படி கந்தர்வ மகாராஜனை திருமணத்தை செய்து ஆனா 27 பெண்கள் திருமணத்தை செய்த நீ அம்மா கண்ணே உனக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தது? அடியே இந்த கேள்வியை கேட்கும் பொழுது என் உள்ளமெல்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா? கல்லடிப்பட்ட கண்ணாடி போல் உடைகிறது அம்மா.
இருக்கக்கூடிய மன்னனை திருமணத்தை செய்துன்னு ஆசையா சொன்னேன். ஆனா அவரை திருமணத்தை செய்து உனக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டது ஒண்ணுதான். இப்படி எழுகுறியாயா, என்ன ஆச்சு? அடியே உனக்கு வயசு இல்லையா? மாலை சுகம் கண்டதுண்டு, நான் ஒரு மைந்தர் சுகம் நான் காணலை அடி அம்மா. மாலையிட்ட நாள் முதலாக நான் ஒரு மைந்தன் இல்லாத பாவியாகி விட்டேன். திருமணமான நாள் முதலாக எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் போய்விட்டதடி அம்மா. எதுக்கு புண்ணு காகத்திற்கு கொண்டாட்டம் இல்ல, கல்யாணம் பண்ணி நீ வீட்டுக்காரன்னு சந்தோஷமா தான் இருந்தீங்க. அப்புறம் ஏன் உனக்கு குழந்தை இல்லாத போச்சு? முதலாவதாக என் அக்காவாகப்பட்ட லலிதாவை திருமணம் செய்து முன்னாடி ஒரு அக்காவா? உண்மைதான். என் அக்காவிற்கு குழந்தை இல்லை என்று இரண்டாவதாக என்னை திருமணம் செய்தார். சரி, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை என்று மூன்றாவதாக என் தங்கைமார்கள் அனைவரையுமே திருமணம் செய்தார். திருமணம் செய்து 27 மனைவிமார்களுக்குமே குழந்தை பாக்கியமே இல்லாமல் போய்விட்டதடி. ஆச்சரியமா இருக்குது. என் கணவருக்கு நாங்கள் ஒரு குழந்தையாகவும் எங்களுக்கு என் கணவர் ஒரு குழந்தையாகவும் தான் நாங்கள் இருந்து வருகிறோம். மனசார அப்படி நினைச்சுக்கிட்டு தான் தவிர எப்படி உங்க பிரச்சனை குழந்தையாட்டம் கொஞ்சம் முடியுமா? ஒரு போன் பண்ணிருந்தா கூட இருக்காது. இருக்கு எதுக்கு இல்லம்மா, 27 பேர் சும்மா தான் இருக்கிறீங்க. ஒரு மாசத்துக்கு 3 நாள் தான் லீவு. உங்க பிரச்சனைக்கு கவர்மெண்ட்ல லீவ் விட்டா கூட உங்களுக்கு லீவ் இல்ல. என்ன இப்ப என்ன சொல்ல வர? இல்ல, ஒரு நம்பர் தெரிஞ்சுட்டு போன் போட்டிருந்தீங்கன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பேன். அது வரிசையா பண்ணிருப்பேன். உங்க பிரச்சனை பண்ணாதனால தான் இந்த அலுவலகம் இருக்கிறேன். மிஷின் மாத்திருந்தா நீங்க எப்படி ஆயில் போட்டுறலாம்? சனினா ஒரு பேத்த குழந்தை இல்ல, குழந்தை அலுவலி ஒரு நம்பர் கொடுத்தா ஒரு சப்போர்ட். எப்ப தம்பி புதியா எங்க பசங்க எல்லாம் இருக்கிறாங்க, நண்பருங்க. ஆனா நீயா யாக்கா யாக்கா இருக்கிற மாதிரி எவ்வளவு ஆசையா இருக்கிறாங்க. மாமான்னு கூப்பிடுவேன்னு அண்ணனா 20 ரூபா அட்வான்ஸ் இல்லப்பா. ரத்தனா அப்பா கொடுக்கப்பட்டது வெள்ளையா காசு கொடுக்கும் போது சொன்னது இப்ப ஞாபகம் பேரு. ஓ, முத்துப்பிள்ளை அம்மா பேர் கட்டியாகும். வெள்ளை நேர பேர் கட்ட 1 ரூபா கொடுக்க மறுபடியும் மலைப்பழம் வந்து அவர் கூட்டம் விளையாம கொண்டு போடாமல் சீரும் சிறப்பாக குடும்பத்துக்கு அந்த செத்து போனங்க தெய்வமா பக்கத்துல இருக்கு. ரமா ஜெயம். சரி அடிச்சு என்ன புண்ணியம். அதனால ஒரு பூச்சி புழு இல்லாத ஓய் உள்ள போறதுக்கு இல்லப்பா. என் கணவரை திருமணம் செய்து சரி ஏமா என் கணவரை திருமணம் செய்து இந்த நாட்களாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. கஷ்டமா தயார் இருக்கு. ஆனா இதை நான் ஒரு நாளுமே நான் மனதிலே எண்ணிக்கொண்டு மனக்கவலையோடு தான் நான் இருந்து வருகிறேன். ஒரு போகட்டும். இன்று தினமாக வந்தாயே போயிட்டாயா? மறந்து விட்டுடியா? மறந்து விட்டுனா மறந்து போய் போடுறா. மறந்து போடல, கண்ணல விட்டுருவாங்க. உன் கணவரா இரண்டு முடிக்கிறாடா. உன் கணவராகப்பட்ட கெந்துரு மன்னன் உன்கிட்ட போக சொன்னாரு, கூட்டிட்டு வர சொன்னாரு. நீயா கூட்டிட்டு வர சொன்னாரு? கூட்டிட்டு வர சொன்னாரா? கூட்டிட்டு வர சொன்னாரு. பார்ப்பதாக இருந்துட்டாலும் என் அக்காவாகப்பட்ட லலிதா அரண்மனையில இருக்கிறார்கள். ஆமாண்டி. அழைத்து வா. கேளைகள் சபையர்களே அடிக்கிறதுக்கு வருகிறப்பா உள்ள போறதுக்கு. அதே நேரத்தில் லலிதா மெலிதா அழைக்க அக்கா லலிதா சபைக்கு இருக்கிறார். அபராதப்பட்டவர்